आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. நம்ம ஞாதி பேர் கட்டப்படுறா, வேலை இல்லையா, குழந்தைகள் சமப்படுறதா, சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமாக இருக்காம்னா பார்த்துன்னு இருந்துடக்கூடாது. ஏன்னா அந்த மூலபுருஷனான ரிஷி கோவித்துக் கொள்கிறார். நம்ம குழந்தைகள் ஒத்த நன்னா இருக்கான், இவன் நன்னாலே பார்த்தவன் உதவ வேண்டாமா, உதவிட்டால் அவர் ரொம்ப திருப்திப்படுறாராம். இதையும் நினைவில் கொள்க. ஆக கோத்திரம் தெரியாதவர் என்ன பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ பராங்குஷ கோத்திரம் பரகால கோத்திரம்னு சொல்லிவிடலாமானால் சொல்லலாம். ஆனால் லோக விவகாரம் ஒழுங்காக நடக்காது. ஏன்னா இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னா இது மாறிட்டே இருக்குமே. பெருமானிடத்திலேயே பிரீத்தி இருந்தால் அப்போ இருக்கும், இல்லை வேறு இடத்துலையான ஆசை வந்ததுன்னா அது மாறிப்படும். ஆனால் பிறப்பினால் ஏற்பட்ட கோத்திரம் மாறவும் மாறாது என்று ஞாபகத்தில் கொள்க. வைஷ்ணவனாக இருந்து ருச்சி வந்து விஷ்ணுவை அடையணுங்கிற விருப்பம் இருக்கும் போதெல்லாம் வைஷ்ணவனாக இருப்பார். அது தொடர்ந்து இருக்கும் நாள் அப்போ ஆழ்வார் பேரை சேர்த்துக்கலாம், பரகாலனுடைய பேரை சேர்த்து கொள்ளலாம். அடுத்தது இப்போ வேத அத்தியனம் பண்ணியிருக்கணும், இல்லை இன்னென்ன காரியத்தில் இன்னென்னார் ஈடுபட்டிருக்கணும். முடியலேன்னு வச்சுங்க. இப்போ எந்த வர்ணத்தவர் இன்னைக்கு லோகத்தில் அந்த வர்ணத்தினுடைய கர்மத்தில் இருக்கார். கண்ணன் சொன்னார், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். 4 வர்ணங்களை நான் சிருஷ்டித்தேன், இன்னென்னவர் இன்னென்னத்தை பண்ணணும்னு நான் தான் விதிச்சிருக்கேன் அர்ஜுனா என்று சொல்லிட்டார். இது சில பேர் இப்போ மகாபாரதத்தில் பகவத்கீதையே இடைச்செருகல் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய சத்தம்லாம் இருக்கு. இப்போ அப்படிலாம் ஒன்று கண்ணன் பாடியிருக்கவே மாட்டார். அது யாரோ வேண்டியவர்கள்லாம் சேர்த்துட்டாள்னா அதில் எத்தனை அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ ஓரிரு ஸ்லோகங்கள் நமக்கு பிடிக்கலே, ஏதோ இந்த சமுதாயத்துக்கு ஒத்து போலேங்கிறதுக்காக மொத்தத்தையுமே இல்லைன்னு சொல்ல முடியுமாண்ணா? அவர் தான் சரணாகதி பண்ணு, உனக்கு அனைத்து பலத்தையும் கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆகவே வேதத்தை ஒருவேளை நம்மால் முடியலன்னா என்ன பண்ணலாம்? பகவானுடைய திருவடிகளில் சரணாகதி அனுஷ்டிக்கிறோம். அந்தந்த வர்ணத்தவர் அத்தத்தை செய்ய வேண்டும். முடியாவிட்டால் காயத்ரி ஜபம் பண்ணலாம். நேத்தே சொன்னேன், சந்தியாவந்தன முதலான கர்மத்தை பண்ணிவிட்டாலே வேதத்தை விட்டத்துக்கு ஓரளவு பிராயசித்தம். அதுவும் பண்ண முடியல, சந்தியாவந்தனம் பண்ணணும். அதை தவிரவும் தனியாக ஜனங்கள் இல்லாத இடத்துல உட்காண்டு பகவத் தியானத்தில் ஈடுபட்டு காயத்ரி ஜபத்தை பண்ணி கொண்டிருந்தால் அப்போ இதுக்கு பிராயசித்தமாக இருக்குது. வேதத்தை விட்டவனுக்கு கூட அது பிராயசித்தம் ஆகிடுறது. இன்னொன்று சொல்லலாம், நாங்கள் காயத்ரி ஜபம் பண்ணுறவாளே இல்லையே சுவாமி, பண்ணுறவர்களாக இருந்தால் சரி, நாங்கள் சந்தியாவந்தனமே பண்ணுறவாளே இல்லைன்னால் கவலைப்பட வேண்டாம். பண்ணுறவன் பண்ணாத விட்டாத்தான் இப்போ பிராயசித்தம் பற்றி சொன்னேன். இப்போது சில பேர் அடிக்கடி இந்த கேள்வி வரும், பிள்ளை இருக்கார், தாப்பனாருக்கு சாத்தம் பண்ணணும், பிள்ளையே ஒருத்தர் பெறலை, அவருக்கு பிள்ளை இல்லை, பெண்ணு தான் இருக்கா, அப்போ ஸ்ராத்தம் பண்ண வேண்டாம். ஸ்ராத்தம் பண்ணாட்டா அப்போ அவர் பாடு என்ன ஆகும்? இப்போ பெண்களுக்கு இன்றைக்கி ரொம்ப கவலை வந்துடுறது, நாம் தான் இருக்கமே, கூட பிறந்தவா யாரும் இல்லை இப்போ, அப்போ நாம் பண்ணிவிடலாமானால் அது ஒன்றும் பண்ணுறதுக்கு தேவையில்லை. சாஸ்திரம் அதை விதிக்கலைன்னா எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன ஆயிடுமோன்னு பயம் வருதோ இல்லையோ. சாஸ்திரம் விதித்த உறவு இருந்து அந்த உறவு அதை பண்ணாமல் போனால் அப்பா ஆபத்து. ஆனால் சாஸ்திரம் விதித்திருக்கிற உறவே இல்லைன்னு வச்சுங்க, அந்த உறவு இல்லைங்கிறதுக்காக கர்மா இருக்காது. கர்த்தாவே இல்லை அப்படின்னா கர்மம் இல்லாமல் தான் போகும். யாருக்கும் ஒரு ஆபத்தும் இல்லை. இப்போ குழந்தை பெறாத்தினாலேயும் ஒரு தப்பும் இல்லை, பெண் குழந்தை பிறந்து மட்டும்தான் பிறந்ததுனாலேயும் ஒன்றுமே இல்லை. இப்போ அதுக்கு தான் நேற்றே விளக்கமாக சொல்லியிருக்கேன், இது எதற்கும் சரணாகதன் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. யார் எப்படி போனாலும் பிறந்தாலும் பிறக்காட்டாலும் மோட்சத்துக்கு பெருமான் எதிர்பார்ப்பது பக்தி. அதை பார்த்து தான் கொடுக்க போகிறார், அதில் வித்தியாசம் காட்டவும் மாட்டார். ஆனால் அந்த பக்தி இருந்துடுத்துங்கிறதுக்காக கீழே இருக்கிற கர்மங்களை விட்டுடணும்னு அர்த்தம் இல்லை. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன், பக்தியை பார்த்து தான் மோட்சம் கொடுப்பார். அதுக்குன்னு இப்போ எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம இடம் கேட்டு போகிறோம், இந்த ஊர்லேயே வசதியான பள்ளிக்கூடம்னு வச்சுக்கோ, எதை பார்த்தா கொடுப்பா? 98 இருந்தால் கொடுத்துருவா,
எல்லாத்துலேயும் 100க்கு 98, கணக்கு பாடத்தில் 100க்கு 100 இருந்தால் அந்த பள்ளிக்கூடத்தில் இடம் கிடச்சிடும். அதை பார்த்து தானே சுவாமி எப்படியும் கொடுக்க போகிறார். ஆகவே நான் ஒழுங்காகவே இப்போ சொக்கா வெட்டி கட்டிக்காத போகிறேன். ஆகவே நான் தலையெல்லாம் கலைச்சி விட்டுட்டு போகிறேன். ஆகவே நான் கண்டபடி தப்பான வார்த்தைகள்லாம் பேசின்னு போகிறேன். அவளுக்கு தேவை 98 தானே, கொடுன்னு சொல்ல முடியுமா? அப்போ மோட்சம் போகிறதுக்கு தேவை பக்தி. அதுக்குன்னு பக்தியை மட்டுமே வச்சு கூட்டின்னு போயிடுவாரா? பக்தி நன்னா இருந்ததுன்னா மோட்சம் கொடுப்பார். ஆனால் பக்தி நன்னா இருக்கிறவா யாருக்கு அந்த பக்தி நன்னா வரும்? யாருக்கு படிப்பு நன்னா வரும்? இந்த அடிப்படை பண்புகள்லாம் நன்னா இருந்திருந்தா தான் 98 வந்திருக்கும். வெறுமை வந்துருமா? நான் கண்டபடிக்கு அலைஞ்சின்னு இருந்து தப்பான பழக்கத்துக்கு ஈடுபட்டு இருந்தாலும் 98 வந்துருமான்னா வராதே. அப்போ இந்த பழக்கம்லாம் பண்ணிட்டவனுக்கு தான் 98 வந்திருக்கும். ஆனால் என்ன சொல்லுவா? 99 வாங்கியிருந்தா கொடுக்குறேன்னு சொல்லுவாளே தவிர அதுக்குன்னு கீழே இருக்கிற நல்லதெல்லாம் வேண்டாம்ங்கிற முடிவுக்கே பண்ணிவிடக்கூடாது. வேதம் சொல்ல இயலாதவர்கள் யாருக்கும் பொதுவான விதி, தினப்படி பகவானுக்கு ஆராதனம் பண்ணி கொண்டு வந்தால் அவருக்கு வேண்டிய நைவேத்தியம், பெருமானுக்கு பண்ண வேண்டிய ஆராதனம் பூஜை, இதை விடாமல் ஆசையோடு பண்ணிட்டு வந்தால் எதை சொல்லாமல் விட்டத்துக்கும் பிராயச்சித்தம் ஆகிறது. பரமபுருஷனான எம்பெருமானிடத்தில் இவனுக்கு பக்தி இருந்து அவருடைய பூஜையை விடாமல் பண்ணிட்டு இருந்தார்னால் மற்ற எது விட்டதும் பிராயச்சித்தமாகும். ஆனால் அந்த விட்டத்தை தெரிஞ்சு இதை விட்டுட்டு பூஜை பண்ண போறேன்னு சொல்லக்கூடாது. விட்டிருந்தால்னு சொன்னேனே தவிர இப்படி சொல்லலையே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, சந்தியாவந்தனத்தை நிறுத்திடுங்க, காயத்ரி ஜபத்தை நிறுத்துங்க, ஸ்ராத்தத்தை நிறுத்துங்க, பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுங்க, இப்படி யாரும் சொல்லலை. இப்போ அது இத்தனை நாளும் உங்கள் அறியாமையாலே நின்று போயிருந்தால், ஆராதனத்தை விடாமல் செய்தால் நின்று போனதை குற்றம் வாராது. இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர நிறுத்திட்டு பண்ணுங்கன்னு யாருமே சொல்லலை. நமக்கு வேண்டியதை பண்ணிட்டு தான் இருக்கணும். இப்போ தேவக்கடன், ரிஷிக்கடன், பித்திருக்கடன், இதை பண்ணன்னு சொல்லிட்டே இருக்கிருப்போர்னால் அடி என் சொல்லியிருக்கிற எல்லாத்துக்கும் அந்த ஆண் அதை பண்ணணும்னால் அதுக்கு முக்காவாசி காரியத்தை அந்த பெண்ணு பண்ணாதான் இவரால் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொல்லிவிட்டேன், பித்திருக்களுக்கு கடனை தீக்கணும்னா சிராத்தம் பண்ணணுன்னுட்டு வாத்தியார் சுவாமி 11:30 மணிக்கு வருவார். அது வரைக்கும் வெறுமை இந்த புருஷன் உட்காண்டிருப்பார். உட்காந்துட்டு வந்த உடனே குளிக்கலாமா வேண்டாமா என்று கொண்டு போய் குளிச்சுட்டு வருவார். வந்த உடனே அவசரமாக வாத்தியாருக்கும் அவசரமாக இருக்குது, இவருக்கு அதை விட அவசரம். 1.5 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. அப்போ வந்தவாளை உட்காந்து வச்சாச்சு, இந்த பக்கத்து இலையில கரிய முதல்லாம் சாய்ச்சாச்சு, அந்த பக்கத்துக்கு இனிப்பு பண்டமெல்லாம் எல்லாம் ஆயிடுத்து. எப்படி வரும் இதெல்லாம்? திடீர்னு 11:45 மணிக்கு இலைக்கு வரணும்னா வருமா? என்ன தேவர்கள்லாம் கொடுப்பாளான்னா அவ தரமாட்டாப்போ. அப்போ தேவத்தை ஆட்டம் இருக்கிற மனைவி சமைத்தாத்தான் உண்டு. அவள் பண்ணாமல் இருந்திருந்தான்னா எப்படி இத்தனையும் கிடைக்கும்? அப்போ இவர் புருஷனை சமைக்கணும்னு பகவான் எதிர்பார்க்கல, அந்த பெண் ஸ்திரீ மனைவி அவ பண்ணுறாளான்னு பெருமான் எதிர்பார்த்துட்டு இருக்கார். ஏன் அதையும் இந்த புருஷன்ட்டே கொடுத்துடக்கூடாதா? அதை மட்டும் கொடுத்துருக்கேன்னால் ஒரு பயம்தான். சாப்பிடணுமோ இல்லையோ? சாப்பிட்ணோம்னா 6 தொட்டு சாப்பிட்றது. இப்போ இவரை பண்ண சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் பெருமாள் இருக்கார். இப்போ அப்போ மொத்தமாக ஸ்திரீகள் எல்லாரையும் நம்புறார். நன்னா தளிகை பண்ணுவா, நம்ம வயத்துக்கு ஒன்றும் ஆபத்து வராது, ஆசையோடு பண்ணுவா. இவர் கோவிச்சுட்டே இருப்பார். அதுவும் அந்த கர்மம் பண்ணுறதுக்குள்ளே என்ன எரிஞ்சு விடுறார் பாருங்க. வாத்தியாரோட சண்டை, ஏன் பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாது, தொடுறது தொடாதது எது தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டு போய்டுறார். தளிகை அப்படி பண்ண முடியுமோ? தெரிஞ்சு ஒழுங்காக பண்ணத்தானே பண்ண முடியும். ஒரு பூஜை பண்ணணும்னா புஷ்பம் தொடுத்து வைக்க வேண்டாமா? அகிர்புகை சந்தனம் எல்லாத்தையும் சேர்த்து வைக்க வேண்டாமா? இது இத்தனை கைங்கரியமும் பெண்ணோட கைங்கரியம். அப்படி சொல்கிறச்சே ஒன்றுன்னு சொன்னால் அதில் 2 பாகம் வச்சுக்கணும். அந்த சமயத்துக்கு பண்ணுற கர்மங்கள்லாம் புருஷனுடைய பாகம், அதுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணி வைக்க வேண்டியது அத்தனை ஸ்திரீனுடைய பாகம். அப்படி இருந்தால் ஒன்று இதை வேணால் கொஞ்ச நாள் மாற்றிக்கலாமா? நான் வேணா அதை பண்ணுறேனே, நீ வதா இதை பண்ணுறியன்னா தெரியாதே, பண்ண தெரியணுமே. இவளுக்கு இயல்பில் வருங்கிறத பார்த்து பகவான் வச்சுட்டார். அவனுக்கு இயல்பில் எது வருங்கிறத பார்த்து வச்சுட்டார். இது எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க. பகவானிடத்தில் நம்பிக்கை வந்து அவரிடத்துல போகணும், மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை, அதுக்காக அவர்கிட்ட ஏதோ கையேந்திர நிற்கிறோம். ஆனால் அவர் நம்மளை என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்காரோ அதை மாற்றிக்கிறதுல எண்ணம். அவர் தான் எனக்கு மோட்சம் கொடுத்தாகணும். அப்போ அவர் என்ன விருப்பப்படுறாரோ அதை நான் பண்ணித்தானே ஆகணும். அவர் என்ன இன்னது பண்ணுன்னு சொல்கிறார், அது மட்டும் ஏன் அப்படி சொல்கிறீர்? இப்போ எனக்கு மோட்சம் போகணும், ஆனால் ஏன் இஷ்டப்படி போகணும்னா உன் இஷ்டப்படி உனக்கு பிடிச்ச ஊருக்கு போயிடேன்னு ஒருவர். இப்போ அவருக்கு பிடிச்ச ஊருக்கு போகணும்னு சொன்னால் அப்போ அவருக்கு பிடிச்சது தான் பண்ணணுமே தவிர உனக்கு போகணும்னா எத்தனையோ ஊர் இருக்குது. பக்கத்தில் பெங்களூர் நன்னா இருக்குது, போயிட்டு வா. மும்பை அதை விட நன்னா இருக்குது, போயிட்டு வா. ஏன் வைகுந்தத்தை கேட்குற? வைகுந்தம் கேட்கணும்னு சொன்னால் அப்போ அவர் விருப்பப்பட்டபடி தான் நடந்தாக வேண்டும். இது கர்மத்தினுடைய அடிப்படை, நினைவில் கொள்க. சரி, வேதங்களில் சொல்லப்பட்ட தர்மங்கள் எனக்கு தெரியல, வேதம் எனக்கு தெரியல. அப்போ அதற்கு பதில் நான் எப்படி பஞ்சமகா யஜ்யம் பண்ணலாம்?
வேதத்தை சொன்னத்தினுடைய பலன் எனக்கு எப்படி கிடைக்கும்னால் கிடைக்கும். அதுக்கு ஒரு வழி. ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தம் அது தமிழ் வேதம்னு கொண்டாடப்படுகிறது. இந்த தமிழ் வேதத்தை விடாமல், அது திருப்பாவையாக இருக்கட்டும், திருப்பள்ளி எழுச்சியாக இருக்கட்டும், திருப்பல்லாண்டாக இருக்கட்டும், ஒரு 10 பாசுரம் விடாமல் நித்தியம் சொல்லிட்டு இருந்தோம்னால் அது அனைத்து பலன்களையும் நமக்கு கொடுக்கும் அப்படின்னுட்டால் அதில் வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மங்கள்லாம் இருக்கோ. இப்போ ஆழ்வார் பாசுரத்தில் பித்திருக்கடனை பற்றி இருக்கா? ஆழ்வார் பாசுரத்தில் தேவக்கடனை பற்றி இருக்கா? ஆழ்வார் பாசுரத்தில் ரிஷிக்கடனை பற்றி இருக்கான்னா இல்லை, அதில் அதெல்லாம் இருக்காது. அப்போ அது தேவையில்லையான்னு சொன்னால் அந்த பாசுரங்களை சொல்லி கொண்டிருந்தால் அப்படிப்பட்டவனுக்கு பகவான் இந்த இத்தனை கடன்களையும் தேர்த்து வைக்கிறார்னு அர்த்தம். அப்படி ஒருவேளை நாம் ஆழ்வார் பாசுரத்தை சொல்ல ஆழ்வாருக்கு அந்த கடன்கள் இல்லாமல் போச்சோ இல்லையோ, அதை போல நமக்கும் மெதுமெதுவே போகும். ஆனால் பாசுரத்தில் ஒரு விஷயத்தை ஆழ்வார் கட்டியாக பிடிச்சுன்னுட்டாரு. மற்ற எதிலும் விருப்பம் வைக்காமல் பரமபுருஷ ஆராதனமே பண்ணின்று வாசுதேவனையே அனைத்துமாக பத்துன்னு சொன்னாரோ இல்லையோ, அப்படி பற்றிவிட்டால் மெருமெடுவே மற்ற 3 கடன் இவனுக்கு போயிடும்னு இப்போ தானே சொன்னேன். ஆழ்வார் பாசுரத்தை சொன்னால் அதில் சொல்லப்பட்ட தர்மம் என்ன? பெருமானையே கட்டியாக பிடிச்சிக்கணும், அதான் தர்மம். அந்த தர்மத்தை பற்றி கொண்டு நாம் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். பண்ண கடன்கள் தானே தீர்ந்துப்போம். அதனால் வேதங்கிறத சொல்லி தர்மம் தீர்க்கிறது ஒன்று. முடியாதவர்கள் சந்தியாவந்தனம் முதலானவை, முடியாதவர்கள் காயத்ரி ஜபம் முதலானவை, முடியாதவர்கள் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை சொல்லியே ஆராதனை பண்ணலாம், பாசுரங்கள் சொல்லியே தளிகை பண்ணலாம். பாசுரத்தினாலேயே பெருமானுக்கு பிரீத்தி ஏற்பட்டு நம் கடன்கள் அனைத்தையுமே தீர்த்து விடலாம். நினைவில் கொள்க. அடுத்த கேள்வி, ரிஷிகளும் காமக்ரோதத்துக்கு உட்பட்டவர்கள் தானே? ரிஷிகளுக்கும் காமங்கள் இருக்கு, கோபத்துக்கு வசப்படுறா. விஸ்வாமித்திரரே பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம். துர்வாசர் கோவித்து கொண்டு சாபமெல்லாம் நிறையா கொடுத்துருக்கார். அப்போ அவர்களை பார்த்து நான் நடக்கணுமா? ரிஷிக்கடனை தீர்க்கணுங்கிறீரே, அவர்கள் அப்படி நடந்திருக்காள் என்னால் ஒரு சில இடத்துல ஒரு சில தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம். அதற்காக அவ பண்ணியிருக்கிற மொத்தமே தப்பு, எதுவுமே எடுபடாதுன்னு சொல்லக்கூடாது இல்லையோ. வேதத்தை பூர்ணமாக அத்தியனம் பண்ணுறது, அந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி அனுஷ்டானம் பண்ணுறது, இடைவிடாமல் தவம் புரிதல், இந்திரியங்கள் அத்தனையும் அடக்கி இருத்தல், அஷ்டாங்க யோகத்தை பண்ணி அனைத்து ஜெயமும் பெற்றிருத்தல், அடியார்களுக்கு வேண்டிய உபதேசத்தை செய்தல், பட்டினி கிடத்தல், தங்கள் சரீரத்தை தானே சுருக்கி கொள்ளுதல், திருலோகத்தினுடைய நன்மைக்காகவும் திருக்காலத்தை அறிந்தவர்களாய் எப்போதும் நன்மை செய்தல், இது இத்தனையும் ரிஷிகளுக்கு இருக்கிற பெருமை. இப்படி இத்தனை பெருமைகள் இருக்கும்போது அந்த ஒரு சில குறைகள் இருக்கிறத நாம் பார்க்கக்கூடாது. மேலும் அவர்களால் பிராயச்சித்தம் பண்ணி தீர்த்துக்கிறதுக்கு முடியும். நமக்கு மற்ற பெருமைகளும் இல்லை, பிராயச்சித்தம் பண்ணி நம்மால் தீர்த்து கொள்வதற்கு முடியாது. ஆகவே அவர்கள் செய்ததற்குள் எதெது சிறப்புடையதா நம்மால் ஏற்கத்தக்கதோ அவர்களை பின்பற்றித்தான் தீர வேண்டும். மேலும் பகவானாலே ஒத்துக்கொள்ளப்பட்டவர்கள் ரிஷிகள். காய் கனிகளையே தாரகமாக உண்டு வாழ்ந்தவர்கள். அவர்களை காட்டிலும் ஆழ்வார்களுக்கு ஏத்தம். பெருமானையே தாரகம், போஷகம், போக்கியம். நாமெல்லாம் சோறு உண்றோம். அதுக்கு மேலே உயர்ந்தவா தேகம் வேறே ஆத்மா வேறேன்னு தெரிந்து தவ வாழ்க்கையில் ஈடுபட்டு ஆசைகளை அத்தனையும் சுருக்கி இலை தழைகளை உண்டு வாழ்ந்தவர்கள் மகரிஷிகள். அதைவிட உயர்ந்தவர்கள் பெருமானே அனைத்தும்னு இருந்து காமக்ரோதங்கள் எல்லாத்தையும் விட்டு உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன், தாரகம், போஷகம், போக்கியம் அனைத்தும் கண்ணன்னு வாழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள். அந்த நிலை மெதுவாக வரணும். நம்ம நிலையிலேருந்து ரிஷிகள் நிலை, ரிஷிகள் நிலையிலேருந்து ஆழ்வார்கள் நிலை, நேர்த்தியை விட இன்னைக்கு நிலையில் உயர்ந்திருக்கமா? இதுதான் நமக்கு நாமே வச்சுக்க வேண்டியது. திடீர்னு நமக்கு சந்தேகம் வந்துடும். நிறையா நாங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம், நான் என்ன பக்தி மார்க்கத்தில் முன்னேறின்றிருக்கேனா இல்லையா? அது எப்படியானு கண்டுபிடிச்சு சொல்லும் சுவாமின்வா. ஏன்னா நான் படம் எடுத்து பார்க்குறதா? எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ எலும்பு முறிவுன்னா படம் எடுத்தால் தெரிஞ்சு போயிடும். பக்தி வளர்ந்துருக்கா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஜுரம் இருக்குன்னா ஒரு குச்சி வச்சுருக்காள், கண்ணாடி குச்சி, அது இப்படி வாயில் வைக்கிறோம், வச்சோன்னா தெரிஞ்சு போட போகுது. இப்போ அதை போட பக்தி வளர்ந்துருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னால் உலகத்தில் இருக்கிற பற்றுதல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருக்கு. இது புரிஞ்சாலே பக்தி வளர்ந்துட்டுருக்குன்னு அர்த்தம். நேற்றுக்கு ஒரு செய்தி கேட்டு தவிச்சேன், இன்றைக்கி ஒன்றும் அப்படி தவிக்கிறதா தெரியல, நாளைக்கு தவிப்பே இல்லை, நாளையிலேருந்து கவலையே இல்லை. இப்படின்ற முன்னேற்றம் வந்துட்டு இருந்ததுன்னா பக்தியில் வளர்றோன்னு அர்த்தம். எது கேட்டாலும் பதட்டப்பட்டு, ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னொடனே பதட்டம். ஆரோ போயிருக்கிறவா 4:30 மணிக்கு வரேன்னு சொன்னால் 5 ஆயிடுத்துனோடனே பதட்டம். இப்படி ஒன்னொன்றுத்துக்கும் பதட்டம் வந்துட்டு இருக்குன்னா இன்னும் பக்தி முத்தலை, 12 தான் இருக்கும்னு அர்த்தம். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். வேலை கிடைக்கும், வேலை போகும், நல்ல மாப்பிள்ளையாக அமையும், அமையாது போகாது, நல்ல மருமகள் கிட்டலாம், கிட்டாமல் போகும், லாபம் கிடைக்கும், நஷ்டம் கிடைக்கும், மாறி மாறி வரும்.
இதை தாண்டினது தான் பக்தி. இந்த ஞானம் இருக்கிறவன் தான் பக்தனாகவே ஆக முடியும், நினைவில் கொள்க. இனி அடுத்தது தேவதைகளை பற்றி பார்ப்போம். தேவர்களுக்கு கடன் பட்டிருக்கும், இருக்கட்டும். எதனால கடன்? மழை கொடுக்குறா, அன்னம் கொடுக்குறா, வாயு காத்து வீசுறது, யம தர்மராஜன் உலகத்தை தர்ம மார்க்கத்தில் நடத்தின்னு போகிறார். இதெல்லாம் தேவதைகள் எனக்கு பண்ணியிருக்கிறது. அப்போ அவர்களுக்கு நாம் திருப்பி கொடுக்கணும்னு பார்த்தோம். ஆகுதி மூலம் அவர்களுக்கு வேண்டி ஹவிர்பாகத்தை கொடுப்பது, ஆராதனம் செய்வது, யாகம் செய்வது, யஜ்யம் செய்வது, இதன் மூலம் தேவதைகளுக்கு இருக்கிற கடன் அடைக்கணும். தேவர்கள்ங்கிறவா எப்படி இருப்பா? மரணம் கிடையாது, மூப்பு கிடையாது, அவர்களுக்கு எப்போதுமே அனிமிஷர்கள், தூக்கமே கிடையாது, சொப்னமே கிடையாது, கண்ணை சிமிட்டவே மாட்டார்கள், அமிர்தபானம் பண்ணினவர்கள். ஜன்மம், ஜரா, மரணம், பால்யம், யௌவனம், கௌமாரம், இது முதலான பருவங்கள் இருக்கும் இல்லையோ, குழந்தை பருவம், பாலப்பருவம், குமாரப்பருவம், இளைஞன் பருவம், இந்த பருவங்கள் எல்லாம் அவளுக்கு கிடையாது. யௌவனம் மட்டும்தான். இளமை இளமை இளமை. எப்போதும் 25 வயசாக இருப்பா போகும். இது சில பேருக்கு வயசையே சொல்லிக்க மாட்டா. அவள் பிறந்த ஆண்டு சொல்ல மாட்டாளமே, கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ. அவள் எந்த மாதம் பிறந்தா, எந்த தேதி பிறந்தான்னு சொல்லுவாள், ஆனால் வருஷத்தை சொல்லிக்க மாட்டா. அதை போல தேவர்களுக்கு சொல்லிக்கவே வேண்டாம் போல் இருக்கு. அப்போ அவர்களுக்கு மரணம் இல்லை, ஜரை இல்லை, யௌவனம் மட்டும் உள்ளது, இளமை பிராயத்தோடு இருக்கிறார்கள், அமிர்தபானம் பண்ணியிருக்கிறவா, மிகுந்த ஞானத்தோடு இருக்கிறவர்கள், சொர்க்கத்திலே வசிப்பவர்கள், அதிதி தேவிக்கு குமாரர்கள். அதித்திக்கும் காஷ்யப பிரஜாபதிக்கும் கல்யாணம். அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் தேவர்கள். அவர்கள் எப்போதும் தூக்கம் இல்லாதவர்கள். யாக புக்கு, நம்ம என்ன யாக யஜ்யம் பண்ணோம்னாலும் அதனுடைய புரோடாசத்தை, ஹவிர்பாகத்தை வாங்கி கொள்பவர்கள், அக்னியையே வாயாக கொண்டவர்கள். அந்த தேவர்கள் எத்தனை பேர்? 6 எங்கெங்கே இருக்கா? அவர்கள் கணங்கணமாக கூட்டம் கூட்டமாக இருப்பாளாம். அதை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்கிறது, என்னன்னு வாசித்து சொல்கிறேன். தேவனால் திவ்யந்தீதி தேவாக, ஒளிவிடுபவர்கள், ஒளி உள்ளவர்கள், எப்போதும் பளபளத்து ஒளியோட கூட இருக்கிறவர்கள், விளையாட்டா பல சாகச செயலை செய்யக்கூடியவர்கள். திவு கிரீடானு தாத்து, அதனால் விளையாட்டாக இருக்கக்கூடியவா. திவ்யந்தி, நன்கு ஒளிவிடுபவர்களாக இருப்பார்கள். அவர்கள் 6ன்னு சொல்லியிருக்கு. இப்போ ஆதித்யா துவாதச புரோக்தாக, ஆதித்யர்கள் 12 பேர். விஸ்வே தேவாக தசஸ்மிருதாக, விஸ்வே தேவர்கள் 10 பேர். வசவச்ச அஷ்டசங்கியாத்தாக, அஷ்டவசுக்கள், வசுக்கள் 8 பேர். ஷட்ரிம்ஷத் துஷிதாக, 36 பேர் துஷிதர்கள். ஆபாஸ்வராக, ஆபாஸ்வரர்கள் 64 பேர். அனிலாக 49 பேர், காற்று மருத்துக்கள். மகாராஜிக்காக 220 பேர். சாத்தியாக 12 பேர். ருத்ராக 11 பேர். இப்படி வரவர்கள்லாம் தேவர்கள்னு சொல்லியிருக்கு. வசவச்ச அஷ்டசங்கியாத்தாக, ஷட்ரிம்ஷத் துஷிதாக மதாக, ஆபாஸ்வராச்ச தசுட்டஷ்டி வாத்தாக, 50 ஊனக்காக, 49 பேர் மருத்துக்கள். மகாராஜிக நாமானः 220 ததா, சாத்தியாக 12 விக்யாதாக, ருத்ராச்ச 11 ஸ்மிருதாக. இப்படி பல தேவர்கள். இந்த தேவ யோனி அடைந்தவாள்னு, இந்த தேவ பதவி அடைந்தவர்கள் பலர். இதை தவிர இன்னும் பல பேரை பற்றி சொல்லப்படுது. வித்யாதரர்கள், அப்சரஸுகள், யக்ஷர்கள், ரக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், அதுபோல பிசாச்சங்கள், குஹ்யர்கள், சித்தர்கள், பூதகணங்கள். இவர்கள் எல்லாரும் தேவஜாதி இருக்கு போல் இருக்கு. சிலதெல்லாம் ஓரளவுக்கு தகவல்கள் கிட்டுகின்றன, அதுக்கு மேலே பெரிய தகவல்கள்லாம் இல்லை. இப்போ நீங்கள் ஏதோ எப்படி சரணாகதி, எப்படி பக்தின்னு இன்னும் எத்தனை நாள் கேட்டீங்கனாலும் பதில் சொல்லிட்டுருக்கலாம். இதில் குஹ்யர்கள்னு பேர் சொன்னீங்களே, அவள் எந்தெந்த ஊரில் 6 கேட்டீங்கனாலாம் எனக்கு இப்போ தெரியாது. ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சால் சொல்லலாமே தவிர, இருக்குது புஸ்தகங்களில் அதை பற்றி போடப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே தெரியாது. ஒரு இடத்துல மகாபாரதத்தை பற்றி 30 நாள் சொன்னேன். அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னு ஒருத்தர் எழுந்து வந்து கேட்டார். துரியோதனனுடைய 32வது தம்பியின் மனைவி பேர் என்னன்னார். நம்ம எத்தனையோ சொன்னேனே மகாபாரதத்தில், எல்லாத்தையும் இது தெரியல, அப்படி எனக்கு தெரியாது. இப்போ 99 பேரை சொல்கிறதே பெருசு. இது எதுக்காவா சொல்லணும்? இப்போ ஏதோ பகவானுடைய நாமத்தை சொன்னாலும் உண்டு, அர்ஜுனாதிகள் பேரே தேவையில்லை, அப்புறம் இவர்களுடைய பேர் ஆறான்னு சொல்லிட்டு இருப்பாளான்னு. அதனால் எது தேவையோ அதை பிடிச்சிக்கணும். ரொம்ப தேவையற்ற சந்தேகங்களில் உழண்டுன்னு இருக்கவே கூடாது. அப்போ இவர்கள் தான் தேவர்கள். அப்போ தேவனார் அர்த்தம் பார்த்தோம். இன்னென்ன கணம் கூட்டம் கூட்டமாக இருப்பார்கள். தேவர்கள்னால் அந்த அர்த்தம், சப்தத்துக்கு அர்த்தம் என்ன? திவ்யந்தீதி தேவாக, நன்கு ஒளிருபவர்கள், ஒளிவிடுபவர்களாக இருப்பார்கள். அதனால் அந்த பேர். நாம் எந்தெந்த தேவதைகளை வணங்கணும்? இப்போ நாமன்னு அடியன் சொல்லச்சவே 3 பிரிச்சு விடுங்க. நாம் எந்த நிலையில் இருக்கோமோ
அதுக்கு தகுந்து தான் தேவதைகளை வணங்கணும். முதல் நிலை எனக்கு இதுவும் வேணும், இதுவும் வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், பத்னி புத்திராதிகளோட சௌக்கியமாக இருக்கணும், எல்லாம் நன்னா இருக்கணும், உலக இன்பம் நன்னா வேணும். இப்படி இருக்கிறவா முதல் கோட்டின்னு வச்சுங்க. அடுத்த கோட்டி அதெல்லாம் இல்லை, மோட்சம் போகணுங்கிற ஆசை வந்திருக்கு இப்போ, அதனால் முடிந்தவளவுக்கு மோட்சம் போகிறதுக்கு வேண்டியதை செஞ்சுட்டு இருக்கணும். அதுக்குன்னு நான் இப்போ காட்டுக்கு போகிறதா இல்லை சுவாமி, நீர் உடனே காட்டுக்கு போகணுன்னு சொன்னால் நான் போகிறதா இல்லை, நாட்டில் தான் இருப்பேன், குடும்பத்தோடு தான் இருக்க போகிறேன். கார்த்தாலையாக இருந்தால் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், சாயங்காலமானவா நான் உபன்யாசத்துக்கு வரேன். இப்படி இருக்கிற வாழ்க்காளோ இல்லையோ, கூட்டம் எப்போவான்னு கார்த்தால வேளையில் கோவிலில் கூட்டம் இருக்கா, சாயங்கால வேளையில் கூட்டம் இருக்கா, சனி ஞாயிறில் கூட்டம் இருக்கா, திங்கள் செவ்வாய் புதனில் கூட்டம் இருக்கா? திருப்பதியை தவிர மற்ற எங்கே போனாலும் ஒரு 10 கோவில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு சில கோவில்களை தவிர எங்கே போனாலும் 6 மணிக்கு மேலே தான் கூட்டம். பகல் நன்னா 11 மணிக்கு போங்க, பெருமாள் நம்மளும் தான், வேறு யாரும் இல்லை. அர்ச்சகர் ரொம்ப மெதுவாக அர்ச்சனை பண்ணுவார், ஏது எப்போவும் அவசர அவசரமாக பண்ணி முடிச்சுடுவார். இன்றைக்கி ஏதோ நிதானமாக எல்லா திருநாமத்தையும் சொல்கிறாரேன்னா ஒன்றும் பொழுது இருக்குன்னு அர்த்தம், வேறு யாரும் இல்லை. இப்போ நீயும் பெருமாள் தான், தாராளமாக ஏற்றுக்கோங்கிறாரோ இல்லையோ, அதை போலேன்னு வச்சுங்களேன். இப்போ அப்போ நாம் இது முதல் கோட்டி. முதல் கோட்டிக்கு மேலே அடுத்த கோட்டி, இதுவும் வேணும் அதுவும் வேணும். இந்த வாழ்க்கையினுடைய முடிவில் மோட்சம் போட்டால் போகும். இருக்கிற வாழ்க்கை வரைக்கும் கஷ்டப்படக்கூடாது. அதுக்குன்னு காய்கனிகளெல்லாம் உண்டு நான் வாடுறதாலாம் இல்லை, இப்போ இருக்கிறதுக்குள்ளே வாழ்ந்துக்கிறேன். இது 2வது கோட்டி. இன்னும் 3வது கோட்டி, இது எதுலேயுமே எனக்கு விருப்பம் இல்லை, இப்போதே பகவானுடைய திருவடி எனக்கு கிடைக்கணும், அவர் கொடுத்துட்டாருன்னா இப்போ வாங்கிக்கிறேன். தாரகம் போஷகம் போக்கியம் அவரே, உலக இன்பத்தில் விருப்பமே இல்லை. 3ஆம் கோட்டி. இந்த 3 பேராக வச்சுருந்து எந்தெந்த தேவதைகளை வணங்கணும்னு பார்க்கணும். இப்போ ஏன்னா எல்லாருக்கும் ஒன்றா இல்லை. இப்போ முதல் கோட்டியில் நாம் இருந்துட்டோம்னால் இன்னென்னது வேண்டியதுக்கு இன்னென்ன தேவதையை வணங்கணும். 2வது கோட்டிக்கு நாம் வந்துட்டோம்னால் அந்தந்த தேவதையை சரீரமாக கொண்ட அந்தராத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை வணங்க வேண்டும். 3வது கோட்டிக்கு வந்துட்டோம்னால் அந்த தேவதையே மறந்து நேர திருமாலை வணங்குகிறோம். இப்படி 3 பேராக பிரிச்சு நடுங்க. இப்போ முதலாக இருந்தால் இதை பற்றி கண்ணனே சொல்கிறாரு இல்லையோ, காங்க்ஷந்த கர்மணாம் சித்தின் யஜந்தைக தேவதாக க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா. அர்ஜுனா, இந்த லோகத்தில் எல்லாருக்கும் அவசர கதியில் பலத்தை அடையணும்னு ஆசை. இன்றைக்கி ஏதோ ஹனுமார் சன்னதிக்கு போனேன், 10 பிரதட்சணம் 12 பிரதட்சணம் பண்ண உடனே நாளைக்கு பரீட்சை நீர் வந்து எழுதிடுவீரோ இல்லையோ இப்படின்னு அவரை பார்த்து கேட்டோம்னா, அப்போ நாம் ஒன்று பண்ண உடனே அதுக்கு ஒரு பலத்தை எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ. சட்டுன்னு பலத்தை எதிர்பார்க்கிற அர்ஜுனா, ஆனால் நான் என் பக்தனுக்கு அப்படி பலமே கொடுக்கறது இல்லைங்கிறார் கண்ணன். காங்க்ஷந்த கர்மணாம் சித்தின் யஜந்தைக தேவதாக க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே. மனுஷலோகத்தில் சட்டுன்னு பலம் கிடச்சுடுறது. அதுக்கு தான் இந்த கோல் அந்த கோல் எத்த தின்னா பித்தந்தெளின்னு போகிறா. அப்படிலாம் நான் கொடுக்கறது இல்லை. அந்த பலங்கள்லாம் கிடைச்ச வேகத்தில் தொலைஞ்சும் போயிடும் அர்ஜுனா, உருண்டோடிடும். ஆனால் நான் கொடுக்குற பலம் என் திருவடி மாறவே மாறாது. யோகக்ஷேமம் வகாமியகம்ங்கிறாரோ இல்லையோ. ஆனால் அந்த நிலைக்கு நம்ம போயிட்டோமா? அப்படி போலையே, கீழ்நிலையில் இருக்கிறோமோ இல்லையோ. அப்போ ஒன்னொன்றுத்துக்கு ஒவ்வொருத்தரை பிரார்த்திக்கணும். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்து ஸ்ரீயமிச்சேத்து ஹுதாசனாத் சங்கராத் ஞானமன்விச்சேத்து மோக்ஷமிச்சேத் ஜனார்தனாத். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்து, நல்ல ஆரோக்கியம் வேணும்னா சூரிய பகவானை பிரார்த்தி. ஸ்ரீயமிச்சேத்து ஹுதாசனாத், நல்ல செல்வம் வேணும்னால் அக்னி பகவானை பிரார்த்திக்க வேண்டும். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது ஸ்ரீயமிச்சேது ஹுதாசனாத் சங்கராத் ஞானம் அன்விச்சேது, ஞானம் வேணும்னா சங்கரனை பிரார்த்திக்க வேண்டும். மோட்சம் வேணுமானால் ஜனார்தன பெருமானை பிரார்த்திக்க வேண்டும். இப்படி தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போ இன்னென்னது வேணும்னா இன்னென்னார்னு இருக்கோம் இல்லையோ. இந்த நிலைமைக்குள்ளே நாம் எதில் இருக்கோன்னு பார்த்துங்கோ. அதுக்கு தகுந்த தேவதைகளை ஆராதனம் பண்ணிக்குங்கோ. கடைசியில் அனைத்து ஆராதனமும் பகவானைத்தான் போய் கிட்ட போகிறது. ஆச்சாரிய தந்த உபதேசம் மனமே
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।